வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெறவிருக்கிறது. கடைசி நேர கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம். பீகார் மாநிலத்தை பொறுத்த மட்டும் மகா கட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்திய அலையன்ஸ், என்டிஏ அண்ட் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டியா இருக்குது. 3 முனை போட்டியெல்லாம் கிடையாதுங்க. 2 முனை தான். இந்திய அலையன்ஸ் வெர்சஸ் மகா கட்பந்தன் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களும் இருக்குது. ஸோ மொத்தமா 243 தொகுதிகள் இருக்குது. 122 பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நாம 2 கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது கருத்து கணிப்பு பீப்பிள்ஸ் இன்சைட் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள். இவர்களினுடைய சாம்பிள் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 8,42,322 ஒரு பெரிய சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம் என்டிஏ 44.80%, மகா கட்பந்தன் 38.60%, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 8.53%, ஏஐஎம்ஐஎம் 1.63%, ஜேஜேடி 0.16%, சுயேட்சைகள் 1.69%, மற்றவர்கள் 1.58%, அன்டிசைடட் 3.01% சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது என்டிஏ 133 143, மகா கட்பந்தன் 93 102, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 1 3, ஏஐஎம்ஐஎம் 2 3, ஜேஜேடி 1, சுயேட்சைகள் 1 2. ஸோ இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ ஒரு கிளியர் மெஜாரிட்டியில ஜெயிக்கிறாங்க. 133 மினிமம் சீட் பிடித்தா கூட 133 அவர்கள் மெஜாரிட்டிக்கு தேவையான இடங்களை தாண்டி போறாங்க. மகா கட்பந்தன் மேக்சிமம் சீட் பிடித்தா கூட 102 அவர்கள் மெஜாரிட்டியை தொடவில்லை. சோ பீப்பிள்ஸ் இன்சைட் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய ஆட்சியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 2வது கருத்து கணிப்பு முடிவு டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய லேட்டஸ்டான நவம்பர் மாசம் 4ஆம் தேதி நேற்றுக்கு வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள். ஸோ இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸ் படி பார்க்கும் பொழுது என்டிஏ 129, இந்திய அலையன்ஸ் 104, ஜன்ஸ்வராஜ் 2, மற்றவர்கள் 8 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கும் பொழுது என்டிஏ 129 -10 போட்டோம்னா 119 அவர்கள் மெஜாரிட்டியை பிடிக்கவில்லை. இந்திய அலையன்ஸ் 104 அவர்களுக்கு பிளஸ் 10 போட்டோம்னா 114 அப்பவும் அவர்கள் மெஜாரிட்டியை பிடிக்கவில்லை. ஸோ இவர்களினுடைய டெமோக்ரசி டைம்ஸ் நெட்வொர்க் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏவினுடைய அரசாங்கம் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.